பாடிகாட் முனீஸ்வரர் கோயிலுக்கு நான் 2 வருஷமா வரேன். இந்த சாமியை கும்பிட்டா எல்லாமே நமக்கு பாசிட்டிவா தான் நடக்கும். இங்க வந்தாவே ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கு. ரொம்ப நல்லா நம்ம என்ன இந்த பாடிகாட் முனீஸ்வரன் கோயில் என்பது ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். இந்த கோயிலுக்கு வரவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை விசேஷம், பௌர்ணமி விசேஷம். இந்த கோயிலில் வந்தால் சில பண்டிகைகள் பூஜை போடுவாங்க. பூஜை போட்டால் அந்த வண்டி நம்ம பாதுகாப்பாக இருக்கும். அதுக்கு பொதுமக்களுக்கு நான் சொல்கிறது இது அதான் வேண்டுகோள். இந்த கோயில் என்பது மிகவும் பழமையான அந்த கோயில், மிகவும் விசேஷ பெற்ற கோயில், மிகவும் பவர்ஃபுல்லான கோயில். நம்ம எது வேண்டுனாலும் இது நன்றாக நடக்கும். இந்த கோயில் இது பாடிகாட் முனீஸ்வரன் என்ற கோயில். இது சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகில் உள்ளது. தேங்க்யூ சார். மிக விசேஷமான நாட்களாக ஞாயிற்றுக்கிழமை மிக விசேஷமான நாட்களாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மிக விசேஷமான நாட்களாக இருக்கும். இல்லை, ஃபுல்லாக வெளி மாநிலத்திலிருந்தும் தமிழ்நாட்டிலிருந்தும் அநேக ஊர்களிலிருந்தும் வருகின்றார்கள். மிகவும் ஞாயிற்றுக்கிழமை மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில் இது. எல்லாருக்கும் குலதெய்வமான கோயில் பாடிகாட் முனீஸ்வரன். இந்த வண்டியா இருந்தாலும் இங்க வந்து ஆமா, இந்த வண்டி புது வண்டி எது இருந்தாலும் இந்த வண்டி பூஜை போட்டு போவோம். அந்த வண்டி எல்லாம் போடுறாங்க. காரு, ஆட்டோ, பஸ்ஸு எல்லாமே போட்டிருக்காங்க. லாரி மேக்சிமம் நிறைய வந்து காரு, ஆட்டோ, பைக்கு, 2 வீலர் போடுறாங்க. போடாத வண்டியே கிடையாது. இல்லை சார், மேக்சிமம் ஒரு 199% இங்கே இந்த கோயிலுக்கு வந்து பூஜை போட்டு தான் போவோம். பூஜை போட்டு போனா எதுவும் ஆகாது. மிகவும் நன்றாக இருக்கும். இந்த கோயில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில், மிகவும் சக்தி வாய்ந்த கோயில். நான் செங்கல்பட்டுலேருந்து வருகிறேன். மாதத்துக்கு 1 முறை 2 முறை வருவேன். பேர் ரவிச்சந்திரன். எத்தனை வருஷம் வரீங்க? நான் பிறந்தவங்க வந்துருக்கேன். எப்படி இருக்கு இங்க வந்து போனா? என் குலதெய்வம் அது. அதனால நான் இங்கே வந்து போனால் ஒரு மனசு திருப்தியாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் நாங்கள் இங்கே வந்துட்டு நாங்கள் செய்வோம். எங்கேருந்துலாம் வர்றாங்க இந்த கோயிலுக்கு? வெளியூர்ல இருந்தா கூட வராங்க. எங்க வீடு வந்து ஆவடி. பொதுவா இங்க வர்றது எதுக்கு? வண்டிக்கு போடுவோம். வண்டி வாங்கினா கண்டிப்பாக பூஜை போடுவோம். செகண்ட் ஹேண்ட்ல வாங்கினாலும் புதுசு வாங்கினாலும் நீங்கள் பூஜை போடாம பண்ண மாட்டோம். 2 வீலருக்கும் போடுறாங்க. எல்லாம் 2 வீலர், கார் எல்லாமே போடுவோம். பூஜைக்கு இவ்வளோ காணிக்கன்றது கொடுக்க அதெல்லாம் இல்லை, அப்படிலாம் இல்லை. அது மாதிரிலாம் வாங்க மாட்டாங்க. அவங்க நல்லா விரும்பி போடுறாங்க. ஆமாம். தூரத்துலேருந்து வர்றாங்க மக்கள் வெளியூர்ல மதுரை, திருச்சிலேருந்து கூட வந்து போறாங்க. என் ஃப்ரெண்ட் எல்லாம் மதுரையிலேருந்து வருவாப்பெல்லாம் வந்து என் கோயிலுக்கு போக மாட்டாங்க. கோயில் திறக்கிற நேரம் காலை மதியானம் 1 மணிக்கு மூடுவாங்க. காலைல எப்போ திறக்கிறான்னு தெரியாது. ஈவினிங் வந்து 4 மணி 5 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. உங்களுக்கு ரொம்ப சுத்தமான கோயில். கண்டிப்பா. பொங்கல் வைக்கிறதுலாம் உண்டா? ஆமாம், கண்டிப்பாக இப்போ அது கல்யாணம் பொங்கல் வைப்போம். வருஷம் ஜனவரி 1 வந்தால் அப்போ பொங்கல் வைப்போம். வருஷப்பிறப்பு வைப்போம் பொங்கல். யாரோ பெரிய அரசியல்வாதிங்க, நடிகருங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. நிறைய ஆக்டர்ஸ்லாம் கார் புதுசாக வேணா இங்கே தான் வந்து பூஜை போடுவாங்க. குலதெய்வம் வந்துட்டு எங்கெங்கேயோ வர்றாங்க, ஊர்லேருந்து வர்றாங்க. கண்டிப்பாக என்ன மாதிரி விஷயம் நடந்தது? இன்னைக்கு வந்து என் பையனுக்கு கல்யாணம் தள்ளி போயிட்டுனே இருந்தது, கொஞ்சத்துக்கு ஆகலை. அப்புறம் நம்ம முனீஸ்வரர் கோயிலுக்கு வர ஆரம்பிச்சிட்ட பிறகு கண்டிப்பாக அவர் தான் எங்களுக்கு நல்லா முடிச்சு கொடுத்துருக்காரு. 1 வருஷமாக தான் கோயிலுக்கு வரேன். நம்ம நினச்சது நடக்குது. என் பேர் பாபுஜி. பாடிகாட் முனீஸ்வரர் கோயிலுக்கு வர்றது வந்து நம்ம நினைக்கிறது நடக்கு. ரொம்ப பவர்ஃபுல் சக்தி அவருக்கு இருக்கு. அப்புறம் என்ன, மக்கள் வந்து அவுட் ஆஃப் சிட்டிலேருந்து தான் வராங்க. ஆவடி, இந்த தாம்பரம் எல்லா இடத்துலையும் சண்டே ஆனால். என் பேர் கார்த்திக், வேளச்சேரிலேருந்து வரேன். இந்த பாடிகாட் முனீஸ்வரர் கோயிலுக்கு நான் ரொம்ப அடிக்கடி வருவேன். நான் 2 வீலர் வந்தால் அடுத்த வருஷம் காரில் வருவோம். காரில் வந்தால் அடுத்த வருஷம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். வீடு வாங்கணும், வீடு மனை எல்லாமே வந்து ஐயாவுக்கு விசுவாசமாக இருந்தால் நம்மளை வந்து எங்கேயோ கூட்டி போடுவாப்புல. அவருக்கு உண்மையாக இருக்கணும். ஐயா வந்து எனக்கு எப்போ அமர்ந்தான்னு தெரியல. என் சொந்த ஊர் மதுரை. நான் வருஷத்துக்கு 1 முறை நான் இந்த வளர்ச்சி ஆகிறதுக்கு முழுக்க காரணமே ஐயா தான். என்னோட மதுரையிலேருந்து இல்லை, நான் இங்கே சென்னையில் தான் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து இங்கே வந்து இந்த ஐயா வந்து கும்பிட்டுக்கிட்டே இருக்கேன். மேலும் என்னோட வளர்ச்சிக்கு கண்ணீர் திருஷ்டி, கண்ணீரில் எல்லாத்தையுமே எடுத்துருவார். மாதத்துக்கு 1 முறை வந்துட்டு போனால் நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு டெவலப் வளர்ச்சி ஆகலாம். அது முற்றிலும் உண்மை. சைக்கிளில் வந்தால் அடுத்த முறை காரில் வரலாம்.
சைக்கிளில் வந்தால் டூ வீலரில் வரலாம், டூவில் வந்தால் அடுத்து காரில் வரலாம், காரில் வந்தால் அடுத்து லாரியில் வரலாம். அவருக்கு உண்மையாக இருக்கணும், அது ஒன்று தான் முக்கியம். முனீஸ்வரர் ஒரு சக்தியான கோயில், அது கும்பிட்டா எல்லாமே நல்லா இருக்கும். இந்த கோயிலுக்கு வந்தால் பிரச்சனை பரவலாம் தீருது, வண்டிக்கெல்லாம் பூஜை பண்ணுறாங்க. நான் மாதம் இந்த கோயிலுக்கு வருவேன். மாதத்தில் ஒரு நாள் வந்து பார்த்துட்டு பாடிகாட்டு முனீஸ்வரவை என் குலதெய்வம் அது, என் முனீஸ்வரர் கும்பிட்டுட்டு நல்லபடியாக இந்த மாதம் போல எனக்கு நல்லா இருக்கும். சக்தி வாய்ந்த கோயில். எல்லாரும் வண்டி வாங்கினாலும் முதல்ல வர்றது பூஜை போடுறது இங்கே தான். அது இல்லாமல் எல்லாருக்கும் அந்த கந்திரிச்சு அதெல்லாம் இல்லாமல் இருக்குது. பார்த்துக்கிறவங்கள எல்லா அமைப்பும் கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கோயில். சென்னை மக்கள் எல்லாரும் வந்து இங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு பூஜை போடுவாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நம்ம எல்லாரும் வந்து வெளி மாநிலத்துலேருந்து வராங்க. நல்ல உணர்வுபூர்வமான சக்தி வாய்ந்த சப்த கன்னிகள் இருக்கிறாங்க. படி முடிச்சுட்டு பார்த்து அருளோட ஆசீர்வாதம் எல்லாரும் நல்லா இருக்காங்க. அவ்வளோதான் சொல்லுவார்ல, எல்லாருக்குமே இருக்கு. இங்க வந்தீங்கன்னா அந்த அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் சொல்றோம் பாத்தீங்களா, அது கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பா நீங்க பிலீவ் பண்ணுங்க. எல்லாமே இன்னும் ஜனங்கள் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதான் என்னுடைய விருப்பம். தேங்க்யூ.